guys, இன்னைக்கு இந்த வீடியோல ரிவர்ஸ் வீடியோ அப்படினா என்ன, சோ ரிவர்ஸ் வீடியோவை எப்படி மேக் பண்ணனும் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்ல அப்படின்றத நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். சோ இது நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்க கூடாது அப்படின்றதுனால சோ போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஒரு ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. சோ ஃபேஸ் வீடியோஸ் வந்து ரேரா தான் போடுவேன். சோ போடாமலும் போலாம் ஏன்னா ஷேக் வரும் அப்படின்றதுனால. சோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டணும் அப்படின்றதுனால எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிற பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மிகா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை ஹோல்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸ்லாம் அவளே எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாதீங்க அந்த பாப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஷூட் பண்ணது தான். ஸோ இந்த ஷூட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல லூட்டிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லூட்டி எல்லாத்தையுமே வந்து ப்ளூபர்ஸ்லாம் கடைசியில் போடுறேன். ஸோ எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாப்பா தான் நான் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இன்னும் காட்டுறேன். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் மூவி, சூஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ரெக்கார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சில டைம் தெரியாமல் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி இதாகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் போயிடும். ஸோ நீங்கள் நார்மலாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு சூஸ் மூவி கொடுத்து என்ன அந்த வீடியோவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகுது. ஸோ இது எப்படி அப்படின்னா உங்களோட சைஸையும் ரேமையும் பொறுத்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா 1 GB ரேமில் இந்த நிமிஷம் தான் ஆகும். ஸோ அது ஒரு 10 செகண்ட் வீடியோ தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ரேம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ எவ்வளோ நிமிஷம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வரும். ஸோ எனக்கு இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வேணும்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற பாட்டு எது வேணாமோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு ரெட் கலர் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அதை வந்து ட்ரிம் பண்ணி. அதுக்கு முன்னாடி இதை காமிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோ. ஸோ இது ரிவர்ஸாக இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ சும்மா நான் ட்ரைபாடை காமிச்சிட்டு கீழே போட்டு ஸோ கையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக எப்படி ரிவர்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஆகும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரிவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டேன்ல, இது வந்து ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்கும். திருப்பியும் நான் கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் கீழே போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ நான் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ரிவர்ஸ் டே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபில்டர் பிடிச்சிருக்கோ அந்த ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எந்த ஃபில்டரும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் எதுவுமே வைக்கல. நெக்ஸ்ட்டு ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஆப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ஆப்பை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நார்மலான குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மார்க்கெட் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி மோட் ஏபிக்காவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆடியோ ஃப்ரம் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஐக்கான் இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். திருப்பியும் அந்த ஸ்பீக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஏன்னா வந்து ரிவர்ஸ் வாய்ஸ் கேட்குறதுனால ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. நம்ம கடைசி ஆப்ஷன் நோ சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து ப்ரீசெட் ஆடியோலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்க எல்லா ஆடியோவும் வரும். உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு குட்டி ஆடியோவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து மெசேஜ் ரிங்டோனுக்காக ஒரு ரிங்டோன் இருக்குது, பிகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ரிங்டோனை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டார்ட் ரிவர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். ஸோ அந்த லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன எப்படி பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், எல்லாம் உங்களோட ஐடியாஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு அந்த மக்கை எப்படி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கை வந்து வீசிடுவாங்க. ஸோ வீசின மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரிவர்ஸில் படம் வந்து பார்த்திங்கன்னா மக்கை வந்து நம்ம கையில் வர மாதிரி இருக்கும். செகண்ட்லி இந்த குச்சிலாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கை வச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைனை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸோ தள்ளி விட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா கையை டிங்கின்னு ஆட்டுவாங்க. ஸோ அதுதான் பண்ணுவாங்க. ஸோ ரியலாகவே அதான் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீல் தருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பலூனை வந்து கையில் வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு உடச்சிருவான். ஸோ இதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலூன் வந்து கைக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து வந்து கீழே போட்டுட்டு கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுவோம். அவ்வளோதான் பண்ணுறானுங்க. ஸோ கீழே போடணும்னா கையை ஆட்டணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு மேஜிக் மாதிரி தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே தான் திருப்பியும் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோல்டர் ஆட் ஆகிருக்கும். ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஆட் ஆகிருக்கும் போது அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். வாட்டர் மார்க் எதுவுமே நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலான அவுட்புட் அந்த ரிவர்ஸ் ஆப்பில் நமக்கு வந்தது. ஸோ அதை அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன். எந்த ஒரு எடிட்டிங்குமே நான் பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே, அந்த ப்ளூ பஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன்னு சொன்னேன். ஸோ ஓகே, அந்த ப்ளூ பஸ்லாம் பாருங்கள். ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா போடலை. ஸோ ஏன்னா ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருந்தது. ஸோ அதனால தான் போடல. இங்கே வரைக்கும் தான் ஓடி வரணும். ஓகே, ஆக்ஷன். வா, கேமராவை பார்க்காத அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை பார்த்துட்டு போ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவையும் சேர்த்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.